ஓகேங்களா? அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணிருங்க. அடுத்து புட் ஆப்ஷன் குடுத்துறோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஃபெட்ச் ஃபுல் சார்ட் குடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன செக் பண்றோம்? எப்பவுமே எம்எஸ்வி தான் நம்ம செக் பண்றோம். சரிங்களா? இதுல நீங்க எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ட்ஸ வந்து லோட் பண்ணி செக் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? எம்எஸ்வி டேபிள நீங்க செக் பண்றீங்க. ஏன்னா எம்எஸ்வி டேபிள் எதுக்காக நம்ம செக் பண்றோங்க? இப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்குன்னு நம்ம செக் பண்றதுக்காக. சரிங்களா? இதுல நம்மளோட என்ட்ரி கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் என்ட்ரி கண்டிஷன் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? இதுல நெறைய கிளையன்ட்ஸ் என்ன பண்றாங்க? இன்னைக்கு வாலடைல் மார்க்கெட். அப்ப என்ன சொல்றோம்? வாலடைல்ல என்ட்ரி பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப என்ட்ரி பண்ணலாங்களா இன்னைக்கு? இல்ல பண்ண முடியாது. அதாங்க சார். அதாவது நமக்கு ஃப்ரைடேவே என்ன சொல்லிருச்சுங்க, இன்னைக்கு மார்க்கெட் வாலடைலா இருக்குன்னு சொல்லியாச்சு. கரெக்ட்டுங்களா சார்? இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய ட்ரேடர்ஸ் ஏற்கனவே பொசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி தான் மார்க்கெட் மொமெண்ட் ஆகும். சரிங்களா சார்? அப்ப என்ன ஆகுது, அவங்க ஏற்கனவே இன்னைக்கு காலையில மார்க்கெட் வாலடைலா இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்படிங்களா என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் சைடு மொமெண்ட் ஆனா திரும்ப என்ன ஆகுதுங்க, அந்த பிரைஸ் அங்கிருந்து ஃபால் ஆகுது. இப்ப திரும்ப கால் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் வருது. ஆனா இருந்தாலும் நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் மாரி அக்ரெசிவா மொமெண்டம் ஆகுதுங்களா? ஆகல. ஓகேங்களா சார்? அப்ப என்ன பண்றோம்? இதுக்காக தான் சொல்றேன். நம்ம வந்து ஃபுல்லா எம்எஸ்வில 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிரீன் வருதான்னு பாருங்க. ஆப்போசிட்ல என்ன வரணுங்க? 5மே ரெட் இருக்கணும். சரிங்களா? இப்படி ஒரு சைடு கிரீன் இருந்து ஒரு சைடு ரெட் இருந்தா அது ட்ரெண்டிங் மார்க்கெட். சரிங்களா சார்? இதுல பாருங்க இந்த கால் ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கால் ட்ரெண்ட்ல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் குடுத்திருப்போம். இது இல்லைங்களா? இந்த சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து அட் த மணி. இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நமக்கு இந்த மணி. ஓகேங்களா? இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் நமக்கு ஓடிஎம்னு சொல்லக்கூடிய அவுட் ஆஃப் த மணி. இந்த அட் த மணி, அடுத்து இந்த மணி, அடுத்து ஓடிஎம். இந்த 3 வந்து நீங்க தெளிவா இருக்கணும். ஓகேங்களா? அத கால் சைடுல இங்க பாருங்க இந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் நமக்கு அட் த மணி. இதே மாரி புட் சைடுல இந்த சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் அட் த மணி. ஓகேங்களா? அட் த மணி அடுத்து ஐடிஎம், ஓடிஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணினஸ்ன்னு சொல்லுவாங்க. மணினஸ்னா அதுல எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்றது தான் என்னதுங்க? அதுல ஏடிஎம், ஐடிஎம், அடுத்து ஓடிஎம். ஐடிஎம்னா என்ன இருக்குதுங்க? ஐடிஎம்னா இந்த மணி. அதுல பணமா தான் இருக்குது உள்ள. சரி அட் த மணினா இப்போ பணத்துல இருக்கு. ஓகேங்களா? அடுத்த ஓடிஎம்னு என்னதுங்க? அவுட் ஆஃப் த மணி. அதுல எடுத்தாவே எப்படிங்க? அவுட் தான். சரிங்களா? ஓடிஎம்ல எடுத்து என்னதுங்க? அவுட் ஆஃப் த மணில எடுத்தா அவுட் தான். ஆனா என்ன பண்ணக்கூடாதுங்க? எப்பவுமே என்ன பண்ணணும்? ஏடிஎம்ல எடுக்கிறீங்க, இல்ல ஐடிஎம்ல எடுக்கலாம் பொசிஷன்ஸ். அப்ப கால் சைடுல ஐடிஎம்னு என்னதுங்க? இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லீங்களா? இதுதான் ஐடிஎம். எப்படிங்க? இந்த ஃபர்ஸ்ட் மேல 2 இருக்கு பாத்தீங்களா? இப்ப 25850 அப்படிங்கிறதும், அடுத்து நம்ம 25900 அப்படிங்கிற இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னதுங்க? ஐடிஎம். ஓகேங்களா? இந்த சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னதுங்க? இந்த சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஏடிஎம். இப்ப பிரைஸ் கரண்டா மார்க்கெட் என்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 25,973. அப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ங்க? அட் த மணி. சரிங்களா? அப்ப இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னதுங்க? 26,000 அடுத்து 26,050 அப்படிங்கிறது நமக்கு ஓடிஎம். அது வந்து எடுக்கவே கூடாது. சரிங்களா? அது 2மே பார்த்தீங்கன்னா செல்லர் ஸ்ட்ரைக் பிரைஸ். நம்ம எடுக்கிறது நம்ம 25,950ல பொசிஷன் எடுக்கணும். எப்பவுமே இன்னைக்கு பொசிஷன் எடுக்கிறீங்க. நீங்க காலையில இருந்து ட்ரேட் பண்றீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம ட்ரேட் பண்றோங்க? சேம் அட் த மணி தான் நம்ம ட்ரேட் பண்றோம். சரிங்களா? அதாவது இங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம லோட் பண்றோமோ, என்ன பண்றாங்க? அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நீங்க ட்ரேட் பண்றீங்க. இதுல எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகேங்களா? இதுக்கு ஜஸ்ட் நேர் ஆப்போசிட் நமக்கு வந்து புட்ல இருக்கும். ஓகே பாருங்க. இந்த புட் ஆப்ஷன்ல சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா? இந்த 25,950 புட் ஆப்ஷன் நமக்கு ஏடிஎம் புட் ஆப்ஷன். சரிங்களா? 26,000 புட் ஆப்ஷன், 26,050 புட் ஆப்ஷன் நமக்கு இந்த மணி புட் ஆப்ஷன். அதுல பணமாவே இருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குதுங்க? மேல இருக்கிற டாப் இந்த 2 புட் ஆப்ஷன் நமக்கு ஓடிஎம் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்ப என்ன நடக்குதுங்க? நம்ம கால் ஆப்ஷன் சைடுல இந்த மணில இருக்கிற 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் பைல இருக்கு. அட் த மணி நமக்கு பைல இருக்கு. அடுத்து 26,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் அங்க பை வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப ஆப்போசிட்டை செக் பண்ணி பாருங்க. ஆப்போசிட்ல என்ன இருக்கு? நம்ம 2 ஓடிஎம் பிரைஸ்ல அங்க புட் ஆப்ஷன்ல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அதே மாதிரி 25,950லயும் அங்க செல்லர்ஸ் இருக்காங்க. 26,000, 26,050 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் அந்த 2 ஐடிஎம்ல மட்டும் பையர்ஸ் இருக்காங்க. இனி மார்க்கெட் மொமெண்டம் ஆகணும், அக்ரெசிவா மூவ்மெண்ட் ஆகணும்னா இந்த 26,000, 26,050ல செல்லர்ஸ் வரணும்.
சரிங்களா? ஏன்னா செல்லர் இருந்தா தான் நம்ம செல்லர் வச்சு தான் மார்க்கெட் நகருது. செல்லர் இருந்தா தான் அடுத்து ஆப்போசிட்ல பையர் இருப்பாங்க. சரிங்களா? செல்லர், பையர் தான் மார்க்கெட். இவங்க 2 பேரு குடுக்குற பிரஷர்ல தான் மார்க்கெட் என்ன ஆகுதுங்க? மார்க்கெட் மேலயும் கீழயும் மூவ்மெண்ட் ஆகுது. இப்ப செல்லர்ஸ் எங்க வந்திருக்காங்க இதுலங்க? செல்லர் புட் சைடு வந்தாச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப மார்க்கெட் எந்த சைடு மொமெண்டம் ஆகணும்? இப்ப செல்லர் கால் சைடு. கரெக்ட்டுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப செல்லர் புட் சைடுல வர்றாங்க அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்து கால் சைடுல மொமெண்டம் ஆகும். சரிங்களா? அதே மாரி செல்லர் கால் சைடுல வர்றாங்கன்னா, மார்க்கெட் எந்த சைடு மொமெண்டம் ஆகுங்க? புட் சைடு. அவ்வளவுதான். புட் சைடுல வரும். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாங்க, ஓடிஎம்ல இருந்து செல்லர்ஸ் வருவாங்க. எடுத்தோனே போய் ஐடிஎம்ல யாராவது செல் பண்ணுவாங்களாங்க? 5 பாயிண்ட் தள்ளி ஒருத்தங்க செல் பண்றாங்கன்னாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னா தான் அப்படி செல் பண்ணுவாங்க. புரியுது இல்லைங்களா? அதாவது ஜம்ப் ஆக போகுது மார்க்கெட். டக்குன்னு நியூஸ் வரப்போகுதுன்னா, அவங்க இந்த 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் தாண்டி ஐடிஎம்ல போய் செல் பண்ணுவாங்க. அப்படி நடக்கும். சரிங்களா? ஆனா இங்க ஜென்ரலா பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும்? நமக்கு ஓடிஎம்ல இருந்து தான் செல் பண்ணிட்டு வருவாங்க. அவுட் ஆஃப் த மனி. ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றாங்க? ஓடிஎம்ல இருந்து அந்த செல்ல எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி 26,000 கால் ஆப்ஷன தாண்டாது அப்படின்னு 26,050 கால் ஆப்ஷன்ல செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி 25,850 அடுத்து 900 அடுத்து 950 இந்த 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல்லர்ஸ் இருந்தாங்க. இப்ப 26,000 புட் ஆப்ஷன்ல செல்லர்ஸ் வந்தாச்சு. இப்ப மார்க்கெட் அப்படியே பார்த்தா அதே பிரைஸ்ல தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? மார்க்கெட் இப்ப 26,000 மொமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சா? ஆகல. அப்படியே தான் இருக்கு. ஆனா செல்லர்ஸ் வந்தது நமக்கு தெரியுது இல்லங்க. ஓகேங்களா? இப்ப செல்லர்ஸ் எங்க இருக்காங்க? 26,000த்துல புட் ஆப்ஷன்ல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இப்ப பிரஷர் எங்க இருக்கும் நமக்குங்க? மார்க்கெட் மேல மூவ்மெண்ட் ஆகுறதா கேம்ல இருக்கும். 26,000 26,000 தாண்டணும் அப்படிங்கிறத கேம்ல இருக்கும். சரிங்களா? அப்ப 26,000 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்ப வாலடைல்ல இருந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்கா மாறிட்டு வருது. சரிங்களா? அதனால தான் வாலடைல் என்ட்ரி பண்ண வேணாம்னு சொல்ற காரணங்க. இந்த வாலடைல் மார்க்கெட் அப்படிங்கிறது போத் சைட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். சரி மார்க்கெட் அக்ரெசிவா 50 பாயிண்ட் ஏறும், 50 பாயிண்ட் இறங்கும். சரிங்களா? அது என்ன மார்க்கெட் சொல்றோம்? அது வாலடைல் மார்க்கெட். அப்ப 2 சைடுமே கிரீன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, நமக்கு வாலடைல் மார்க்கெட் எதனால வருது அப்படின்னாங்க, நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? அதாவது அந்த புல்லிஷ்ல இருந்து பீரிஷ். அடுத்து பீரிஷ்ல இருந்து புல்லிஷ். இந்த மாதிரி அந்த ட்ரெண்ட் ஸ்விங் ஆகுற சமயத்துல தான் வாலடைல் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்ம சைட் வைஸ்ல நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. அப்போ போத் சைடு செல்லிங் இருக்கும். அங்க என்ட்ரி பண்ண வேண்டாம். அடுத்து வாலடைல் மார்க்கெட்ல என்ன பண்ணக்கூடாதுங்க? அங்கேயும் என்ட்ரி பண்ண வேண்டாம். சரிங்களா? எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதோ, அப்ப நம்ம என்ட்ரி பண்றோம். சரிங்களா? இந்த கான்செப்ட் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணுங்க? நம்ம சார்ட்டுக்கே வர்றோம். சரிங்களா? இப்ப இந்த சார்ட்ல காலையில இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சுங்க? நம்ம காலையில இருந்து ஒரு லைன் 0க்கு மேலயே இருக்கு. என்ன லைன் இருக்குங்க? கால் ஆப்ஷன் லைன் இருக்குங்க. அப்ப ஒரு மொமெண்டம் வருது அப்படின்னாங்க, நம்ம கால் ஆப்ஷன்ல தான் வரும். இப்ப ஒரு மூவ்மெண்ட் வருது அப்படின்னா எந்த சைடு வருங்க? 95% ப்ராபபிலிட்டி எந்த சைடு இருக்குங்க? நம்ம கால் சைடு. புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த புட் சைடு என்ன பண்ணிடலாங்க? நம்ம மறந்துடலாம். இப்ப 2 ஆன்சர் தான் நமக்கு இருக்குது. என்ன ஆன்சர் இருக்குதுங்க? மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னாங்க, இப்ப நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு பொருள் இருக்குதுங்க. ஆனா அவ்வளவு பொருள் நம்மளால வாங்கி விக்க முடியுமா? முடியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல என்ன இருக்கு? 2டே பொருள் தான். ஒண்ணு கால் ஆப்ஷன், அடுத்து புட் ஆப்ஷன். இப்ப மார்க்கெட் வந்து மேல மொமெண்ட் ஆக போகுதுன்னா நீங்க கால் ஆப்ஷன் பை பண்றீங்க. இதே மாதிரி மார்க்கெட் அக்ரெசிவா ஃபால் ஆக போகுதுன்னு என்ன பண்றீங்க? அங்க வந்து புட் ஆப்ஷன் பை பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த 2லயும் இப்ப நமக்கு என்ன ஃபில்டர் ஆயிருச்சு? இப்ப கால் ஆப்ஷன் தான் பை எடுக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷனை விட்டுறலாம். கரெக்ட்டுங்களா? இந்த 2லயும் ஒரு ஆன்சர் தெரிஞ்சுச்சுங்களா தெளிவா? ஓகேங்களா? சிம்பிளா மார்க்கெட் இருக்கிறதே 2டே பொருள் தான். அதுல எந்த பொருள் எடுக்கலாம் அப்படிங்கிறத எம்ஓசியும் கிளியரா சொல்லுது. அடுத்து எஸ்டிஆரும் கிளியரா சொல்லுது. ஓகேங்களா? இந்த 2 என்ன சொல்லுதுங்க? 95% ப்ராபபிலிட்டி கால் சைடு தான் மொமெண்டம் ஆகும்னு சொல்லுது. அப்ப கால் சைடு எடுக்கலாமா வேண்டாங்களா?
கால் சைடு தான் எடுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இப்ப நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு. அது 5மே கிரீன் இருக்கு, 5மே ரெட் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வந்து இப்ப எஸ்டிஆர் பார்க்குறோம். எஸ்டிஆர் என்ன இருக்குங்க? 0க்கு மேல அதாவது வந்து ஒரு நமக்கு 11:30 மணிக்கு ஒரு கிராஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அப்ப என்ன ஆச்சுங்க? இந்த பிஓசிய பிரேக் பண்ணி மேல வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம எஸ்டிஆர் 0க்கு மேல வருது அப்படின்னாவே, அங்கேயே நீங்க பொசிஷன் எடுக்கலாம். நீங்க பிஓசி பிரேக் பண்ற வரைக்கும் கூட அவ்வளோ லாங் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இப்ப எம்எஸ்சி உங்களுக்கு இதுல கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? அடுத்து நீங்க வந்து எஸ்டிஆர் பார்க்குறீங்க. ஓகேங்களா? எஸ்டிஆர்ல ஒரு லைன் 0 கீழ போய்க்கிட்டே இருக்கு. ஒரு லைன் 0க்கு மேல வருது. சரிங்களா? அத என்ன சொல்றோங்க? ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப இந்த 0க்கு மேல வருதுன்னா என்ன பண்ணலாம்? நீங்க அங்கேயே பொசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்ல நீங்க 100% கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு 5% 10% கிடைச்சா போதும்னு என்ன பண்ணலாம்? நீங்க பிஓஎஸ்ல என்ட்ரி பண்ணிட்டு அங்க இருந்து 10% டார்கெட் வச்சுக்கங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க சரியான என்ட்ரி எங்க கிடைச்சிருக்குங்க? சரியான என்ட்ரி இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு காலையில ஒரு கிராஸ் ஆச்சு பாத்தீங்களா? அது எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகுது பாத்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய 95ல இருந்து 116 வரைக்கும் ஒரு மொமெண்டம் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் அங்கிருந்து கால் ஆப்ஷன் ஃபால் ஆயிட்டு இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டு இப்ப என்ன ஆகுதுங்க? அங்கிருந்து 86ல இருந்து திரும்பவும் 116 வரைக்கும் மொமெண்டம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆனா அதுல 10% எவ்வளவுங்க? வெறும் ரூ. 8 தானே டார்கெட்டுங்க. 86ல 10% எவ்வளவு டார்கெட்டுங்க? ரூ. 8 தான் டார்கெட். இந்த ரூ. 8 எடுக்க முடியுங்களா? எடுக்க முடியாதுங்களா? சார் இப்போ வந்து காலையில நம்ம வந்து கால் சைடு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டை மிஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் சார். சரிங்க சார். பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ வந்து நம்ம இப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தை மீட் பண்ணும்போது அங்க ஒரு ட்ரை பண்ணலாமா? அந்த பிஓசி லைன் வரும்போது. ஓகே. இந்த பிஓசி லைன் அப்படிங்கிறது நம்ம செகண்டரியா கடைசி என்ட்ரி பண்றப்ப தான் பார்க்க போறோம். சரிங்களா சார்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? எம்எஸ்சி பார்க்குறோம். அதுதான் சார். கிளியரா இருக்கு. எம்எஸ்சியில மிஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த எம்எஸ்சியில நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ட்ரெண்ட் மார்க்கெட்டை. திருப்பியும் வந்து எம்எஸ்வி அந்த வந்து நம்ம இந்த கால் பிஓசி டச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு இந்த 2 லைன் மீட் பண்ற ஸ்பாட் இருக்குல்ல சார், அது பேர் என்ன சார் அது? ஓகே. இப்ப வந்து இந்த 2 எஸ்டிஆர் மீட் பண்ற ஸ்பாட்ல தான் நீங்க அது அந்த இடத்துல இங்க நீங்க எடுக்கலாம். அதுதான். ஓகே ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே ஒரு இடத்துல வந்துட்டு இங்க மீட் பண்ணிட்டு நமக்கு திரும்புது. கரெக்ட்டுங்களா சார்? அப்ப என்ன ஆகுது? இந்த எஸ்டிஆர் நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்றோம்? பையர் செல்லர்ஸ் வந்து அங்க திரும்ப வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுறாங்க. அப்ப அந்த அல்கோஸ் என்ன சொல்லுது? நோ ஆக்சுவலா காலையில இருந்து கால் ஆப்ஷன் தான் இருந்தேன். நீங்க இப்பெல்லாம் வந்து புட் ஆப்ஷன் மாத்த முடியாதுன்னு என்ன ஆகுதுன்னா திரும்ப கால் ஆப்ஷன் நோக்கியே வருது. இதுதான் அருமையான பாயிண்ட். என்ன பாயிண்ட்டுங்க? மார்க்கெட் ஹைல இருந்து ஃபாலோ ஆயிட்டே வருது. இப்ப வந்து அந்த ட்ரெண்டை வந்து மாத்தலாமான்னு ஐடியா பண்றாங்க இந்த இடத்துல. ட்ரெண்ட் மாறல. நம்ம திரும்ப கால் ஆப்ஷன் சைடே வருது. ஓகே 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 சார். அப்ப நீங்க இந்த இடத்துல எடுக்கலாம். இந்த எஸ்டிஆர்ல எடுக்கலாம். எஸ்டிஆர் உங்களுக்கு 2 மீட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வந்து என்ன பண்றாங்க? அங்க டிஃபரன்ஷியல் ஒபினியன் வருது. இல்ல நாங்க வந்து கால் சைடு தான் மொமெண்டம் பண்றோம். அப்படிங்க பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப புட் சைடு நம்ம லோ பிரேக் ஆயிருச்சு. கால் மேல வந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியுதுங்க? இந்த இடத்துல எப்ப டிஃபரன்ஷியல் ஒபினியன் அந்த இடத்துல எனக்கு வந்து அங்க வந்து புட் ஆப்ஷன் மாத்தலாமான்னு இந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனா வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப கால் ஆப்ஷன் சைடே வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நீங்க எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ சார். ஓகே பாருங்க. அப்பல என்ன பேசிட்டு இருந்தாங்க? அங்க 26,000 வரும்னு சொன்னா இப்ப என்ன வந்திருக்குதுங்க இப்போ? டுவர்ட்ஸ் 26 இங்க வந்து 26,000 கிட்ட வந்தாச்சுங்க. 25,996 ஹை வந்திருக்கு. இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு பாருங்க எப்படி ஒரு 10% கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இது வந்து எப்படி நமக்கு தெரியுதுங்க? இப்ப நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணையில எங்க இருந்துச்சுங்க? நம்ம 25,975 இருந்துச்சு. இப்ப அங்கிருந்து நம்ம 25 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி ரைஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இது எப்படி நமக்கு தெரிஞ்சதுங்க? இங்க இருந்து இந்த புட் ஆப்ஷன்ல செல்லர்ஸ் வந்தாங்க. ஓகேங்களா? அப்ப எம்எஸ்வி டேபிள் நம்ம கிளீனா சொல்லுது இல்லீங்களா? அதாவது நமக்கு ஒரு மொமெண்டம் நடக்கிறதுக்கு பிஃபோர் சொல்லுது. ஓகேங்களா? அதாவது இப்ப மொமெண்டம் ஆரம்பிக்க போது. இனி அந்த மூவ்மெண்ட் நாங்க பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு பிஃபோர் நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் முன்னால கிடைச்சிருக்கு? கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு முன்னால நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப அந்த எம்எஸ்சி என்னமான டூல் இதுங்க? இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் டூல். அதாவது அடுத்து நடக்கக்கூடியது நமக்கு பிஃபோராவே சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன
அப்ப நம்ம கோல் என்னதுங்க, ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்றீங்க. அப்சர்வ் பண்ணிட்டு இதுல எப்போ ட்ரெண்டிங் வருதோ, எப்போ எஸ்டிஆர் அலைன் ஆகுதோ அப்ப நீங்க என்ட்ரி பண்றீங்க. சார் இப்போ ஒரு சின்ன இன்னொரு விஷயம். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து 1 மினிட் வச்சா அதோட எஸ்டிஆரோட மீட்டிங் பாயிண்ட் டிஃபர் ஆகுது, 5 மினிட்ஸ் வச்சா டிஃபர் ஆகுது. ஸோ ஸ்டாண்டர்டா எந்த மினிட் வச்சுக்கலாம்? ஸ்டாண்டர்டா ஒரே டைம் ஃப்ரேம் 1 மினிட் தான் நம்ம யூஸ் பண்றோம் சார். 1 மினிட் தான் ஸ்டாண்டர்ட் டைம் ஃப்ரேம். ஓகே ஓகே 5 மினிட்ஸ் வேண்டாம். ஆமா 5 மினிட்ஸ் வேண்டாம். ஜஸ்ட் நீங்க 1 மினிட்டே யூஸ் பண்ணிக்கலாங்க சார். ஓகே ஓகே சார். நம்ம சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் 1 மினிட் கிராஸ் ஆகல ஒரு என்ட்ரி எடுப்பாங்க சார். அடுத்து 5 மினிட்ஸ் மாத்திட்டு 5 மினிட்ஸ்ல எஸ்டிஆர் கிராஸ் ஆகுது பாத்தீங்களா, அங்க ஒரு என்ட்ரி. ஓகே இங்க இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, இங்க ஒரு என்ட்ரி. இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்க என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் வருது பாத்தீங்களா, அங்க எப்படி இருந்தாலும் 5% 10% மொமெண்டம் இருக்குங்க. அது பண்றதுக்கு அந்த மாதிரி அவங்க டைம் ஃப்ரேம் மாத்தி எடுப்பாங்க. நம்ம அப்படி பண்ண வேண்டியது இல்லைங்க. நீங்க என்ன ஜஸ்ட் 1 மினிட் வச்சுக்கிறீங்க. இந்த 1 மினிட்ல ஸ்டாண்டர்டா ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி அலைனாதான்னு பாருங்க. அங்கிருந்து எம்எஸ்சி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து எஸ்டிஆர் பாக்குறோம். எஸ்டிஆர் ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா, அடுத்துக்கு அப்புறம் தான் பிஓசி பார்த்து என்ட்ரி பண்றோம். இந்த இடத்துல மிக்ஸ்டப்பா இருக்குது, நமக்கு எம்எஸ்சி பாக்குறீங்க மிக்ஸ்டப்பா இருக்கு, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அப்பவே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல வாலட்டல் அல்லது சைட்வேஸா இருக்கு. அப்ப என்ன சொல்லுதுங்க, என்ட்ரி எடுக்க வேணாம்னு எம்எஸ்சி நமக்கு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாங்க, அப்ப அந்த மாதிரி நேரத்துல ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ கிளியரா தெரியுது, ஒன் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்கு, ஒன் சைடு ஃபுல்லா ரெட் இருக்குது, இப்ப எஸ்டிஆர் எனக்கு அது பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு, அந்த பிரைஸ் பிஓசி பக்கம் இருக்கு அப்படின்னு என்ட்ரி எடுங்க. இந்த மூணுல எந்த கண்டிஷன் மாறி இருந்தாலும் எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகக்கூடிய அந்த மார்க்கெட்லிங்க நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு 25-30 பாயிண்ட் நிஃப்டி மூவ்மெண்ட்டை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. கரெக்டா இல்லைங்களா? அப்படிங்கல நீங்க இது வந்து இந்த டூல் என்ன பண்ணலாம், எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நியூ மெம்பர்ஸ் என்ன பண்ணலாம்னாங்க, நீங்க வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. அதுல எப்படி இது வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கிறப்ப என்ன ஆகுது, அங்கிருந்து எவ்வளவு % மூவ்மெண்ட் கிடைக்குது, இதுல நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வேணும், 5%. அப்ப என்ன அந்த 5% டார்கெட் எய்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. எஸ் சார். இப்போ இந்த டிஎஸ்டிஆர் வந்து சார் நம்ம வந்து அபவ் 0 லைன் தான், 0 லைன்றது கால் சைடு தான், இது ஃபுல்லாவே கால் சைடு தானா? ஓகே பாருங்க, இப்போ நான் வச்சிருக்கிறது எஸ்டிஆர் மட்டும் தான் வச்சிருக்கேன் சார். இந்த ஃபர்ஸ்ட் சார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இண்டிகேட்டர் இருக்குதுங்க. அதுல விவேப் 2 டார்க் லைன்ஸ் இருக்குங்க. இந்த டாட் லைன் தான் இந்த பிஓசி லைன். சரிங்களா சார்? இதான் கால் பிஓசி அட் புட் பிஓசி. இந்த செகண்ட் இருக்கிறது வந்து ஸ்டாண்டல் சார்ட், இது செல்லரோட சார்ட். இந்த தேர்டு தான் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் இண்டிகேட்டர். ஓகே, இதுதான் கால் ஸ்ட்ரென்த் அண்ட் பாத்தீங்கன்னா புட் ஸ்ட்ரென்த்தோட இண்டிகேட்டர். இதுக்கு அடுத்து டிஎஸ்டிஆர் வந்து இங்க இருக்கு பாருங்க, இந்த டாப்ல வந்து நம்ம சில இண்டிகேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க சார். அதுல டிஎஸ்டிஆர் அடுத்து வீக்ஸ் எக்ஸ்ஆர்பின்னு இருக்குங்க. இந்த டிஎஸ்டிஆரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக் இப்போ ஒரு லைன் வருது இல்லைங்களா, இது சிங்கிள் லைன், ஒரே லைன் தான் வரும் சார். இந்த லைன் எதுக்கு அப்படின்னாங்க, ஸ்கேல்பர்ஸுக்கான இண்டிகேட்டர். ஓகே. இப்போ 0க்கு மேல கால் ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனா அங்க நான் என்ட்ரி எக்ஸிட் எடுத்துக்கிட்டே இருக்க போறேன், எனக்கு அதுல 3% கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணலாங்க, நீங்க இதை ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் மட்டும் டிஎஸ்டிஆர் 1 மினிட்ல பாக்குறீங்க. அடுத்தது எல்லாம் 5 மினிட்ஸ் நீங்க சேஞ்ச் அவுட் பண்ணிக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஎஸ்டிஆர் கிராஸ் ஆகுது பாத்தீங்களா, அப்ப நீங்க என்ட்ரி பண்ணலாங்க. ஓகே. 0 எபோவ் அப்படின்னா கால் ஆப்ஷன் பை, 0 பிலோனா புட் ஆப்ஷன் பை. புட் ஆப்ஷன் பை. ஓகே. ஓகே. தேங்க்ஸ் சார். நம்ம டிஃபால்ட்டா 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பிஓசி நமக்கு என்ன கரெக்டா மேட்ச் அவுட் ஆகும். உங்களுக்கு 86னா 86ல எடுக்கிறதுக்கு பெஸ்ட் பிரைஸா இருக்கும். நம்ம சொல்ல நீங்க 5 மினிட்ஸ் வந்து என்னன்னாங்கன்னா அந்த பிஓசி பாருங்க ஹையரா இருக்குது பாத்தீங்களா, அப்ப 86 to 97 அப்படின்னா அதுவே 10 ரூபீஸ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிஓசி பொறுத்தளவுக்கும் நமக்கு நம்ம சேம் 1 மினிட்ல எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லயும் ஒர்க் ஆகும். சரி, இந்த 2 பிஓசியும் நம்ம கிராஸ் ஆனாவே அங்க எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ இந்த விவேப் அந்த சார்ட்ல விவேப் தான் வந்து ஸ்டாப் லாஸ் காலுக்கு, ரெட் விவேப் புட்டோட ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் கரெக்ட்டுங்க சார். இப்போ நீங்க என்ட்ரிங் எடுத்துறீங்க அப்படிங்களா, ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் என்ன இருக்கு, நமக்கு பாருங்க விவேப் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சப்போஸ் இந்த பிரைஸ் மேல போயிருச்சுங்க, அதுக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்றீங்கன்னா என்ன, அப்ப ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாங்க,
ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரீசன்ட் கேண்டில் லோ ஸ்டாப் லாஸ். இப்போ சப்போஸ் 86க்கு இந்த இடத்துல எடுத்திருக்கீங்கன்னாங்க, இதுக்கு பிஃபோர் ஒரு லோ வந்திருக்கு பாத்தீங்களா சார், இந்த லோ நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாங்க. 75க்கு நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறீங்க. அந்த பிரைஸ் அங்கிருந்து மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்ப என்ன பண்ணணுங்க, எங்க என்ட்ரி எடுத்தீங்களோ அதவே ஸ்டாப் லாஸா கொண்டு வந்துக்கிறீங்க. அடுத்து தேர்ட் என்ன பண்றீங்க, VWAP ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, நீங்க ஃபுல் டார்கெட் எய்ம் பண்றீங்கன்னா என்ன பண்ணலாங்க, நமக்கு VWAP தான் ஸ்டாப் லாஸா இருக்கணும். ஓகே ஓகே. பேசிக்கா வந்து நம்ம என்ன பண்ணணும், மினிமம் ப்ராஃபிட்ல, அதாவது நம்ம ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்றதா நம்ம டார்கெட் ஆகணும். 500 500 ப்ராஃபிட் கிரீன்ல க்ளோஸ் பண்ணி போலாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். சரிங்களா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த 26 மூவர்ட்ஸ் டுவர்ட்ஸ் அந்த கால் ஆப்ஷன் பை பண்ணணும் வந்தது 5-10% அவ்வளவுதான், அதுலயும் எக்ஸிட் ஆயிடும். அதையும் ஹோல்ட் பண்ணிருந்தா திருப்பி இறங்கி லாஸ் ஆயிடும். அதுதான் விஷயம் சார். அப்ப என்னன்னா வந்து அந்த 10% வந்துச்சுங்களா, அங்க புக் பண்ணனா அதோட எக்ஸிட் ஆயிடும். அவ்வளவுதான். நம்ம ஒரு ட்ரேட் பண்ணாலுங்க, இப்ப வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா 10% புக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப கேபிட்டல்ல 10% புக் ஆகுது. அப்படிங்களா 4 வீக்ஸ் பண்ணா 40% கிடைக்குது இல்லைங்க. அதுதான் விஷயம். நம்ம ஸ்கேல்பிங் பண்றதா நமக்கு ஐடியல், ஹோல்ட் பண்றதுன்றது ஐடியல் இல்ல. ஆமா, இப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் காலையில இருந்து இருந்ததுன்னா நமக்கு அந்த 40% மொமெண்டம் ஆயிருக்குங்க. ஆனா காலையிலே வாலடைல் ஆனங்காட்டி என்ன ஆயிருச்சுன்னா, இந்த அல்கோஸ் பூரா என்ன இருக்குங்க, பை செல் மாறி மாறி எடுத்துருக்கீங்களா அந்த அல்கோஸ்ங்க. இப்ப அந்த அல்கோஸோட அந்த பொசிஷனை தாண்டி இவங்க மொமெண்டம் பண்ணணும். அப்படிங்கிறத இது என்ன ஆகுதுன்னா இப்ப ஸ்லோ மொமெண்டம் வந்துகிட்டு இருக்குது. ஓகே ஓகே, திருப்பி ஏறுது அந்த மாதிரி. ஓகே, ஆமா. நமக்கு என்ன ஆகுது, திரும்ப ஃபால் ஆகுது, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கிருந்து ரைஸ் ஆகுது. அப்படியே வந்து 26,000 புட் ஆஃப் செல்லர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டி ஹை பிரேக் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா சார்? அப்ப அது எப்படி நமக்கு தெரியுதுங்க, இந்த இடத்துல பொசிஷன் பில்ட் பண்றதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சார் ஹலோ, சொல்லுங்க சார். 26,050ல இருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகுமா சார்? அங்க புட் ஆப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அப்ப அங்க இருந்து மார்க்கெட் திருப்பி ரிட்டர்ன் டவுன் ஆகுமா? பாருங்க, இப்போதான் என்ன இருக்குன்னா மொமெண்டம் வந்து கால் சைடு என்ன இருக்குன்னா அந்த சைடு ஃபோர்ஸ் வருது. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப இருக்கக்கூடிய நம்ம இப்ப என்ன அப்சர்வேஷன் பண்ணணும்னாங்க, 26,050 புட் ஆப்ஷன்ல இப்ப அந்த இடத்துல பையர் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அந்த இடத்துல 2 பாயிண்ட் பையர் இருக்காங்க. இந்த பையர் செல்லரா மாறினாங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும், அக்ரெசிவா 26,000 பிரேக் பண்ணி 26,050 வந்துடும். ஓகேங்களா? இது கேஸ் நம்பர் 1. சரிங்களா சார்? இல்ல இந்த 26,000 இருக்கு பாத்தீங்களா, இந்த டாட் இருக்கு இல்லைங்களா சார், இந்த டாட் செல்லிங்ல இருந்து பையிங் மாறுதுன்னு என்ன அர்த்தங்க, செல்லர் எக்ஸிட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகுங்க, மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன் நம்ம அப்படியே பார்க்கல 25,970 கிட்ட மார்க்கெட் இருந்தது. இப்ப அங்கிருந்து என்ன இருக்குங்க, அங்கிருந்து 25 பாயிண்ட் மேல வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா சார்? இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு, 26,000 கால் ஆப்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இனி மார்க்கெட் எங்க மூவ்மெண்ட் ஆகணுங்க, இங்கிருந்து மேல மூவ்மெண்ட் ஆகணுமா, இல்ல அங்கிருந்து ஃபால் ஆகணுமா அப்படிங்கிறது உள்ள பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட அவங்க பொசிஷன் வச்சிருக்கு. சரிங்களா? இப்ப அந்த பொசிஷன் எப்படி அவங்க எக்ஸிட் பண்ண போறாங்களா, இல்ல வந்து திரும்ப ரீபில்ட் பண்றாங்களா, அதை வச்சு தான் மொமெண்டம் இருக்கும். அது எப்படி தெரியுங்க, இப்ப இருக்கிற பொசிஷன் பிரகாரம் 26,050ல செல்லர்ஸ் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட் 26,050 வராதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா சார்? நம்ம சேம் அதே மாதிரி 26,050 புட் ஆப்ஷன்லயும் பையர்ஸ் இருக்கிறதுனால 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த எக்ஸ்பிரியில 26,050 அங்க மார்க்கெட் வராது. அப்ப 26,000ல இருந்து 26,050க்குள்ள மார்க்கெட் முடியும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ஒப்பீனியன் அவங்களுக்கு மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மார்க்கெட் இதை விட கிராஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க, என்ன பண்ணுவாங்க, இந்த பையர் வந்து ஆட்டோமேட்டிக்கா புட் பிரைஸ் கம்மி பாத்தீங்களா, அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணுவாங்க. அப்ப எக்ஸிட் பண்ணல இந்த கிரீன் என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரெட் ஆட்டா மாறும். ஓகேங்களா சார்? அப்ப என்ன அர்த்தங்க, ஆட்டோமேட்டிக்கா பொசிஷன் அவங்க எக்ஸிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அவங்க எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் அந்த சைடு மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலை மார்க்கெட் 26,000 வந்தாச்சு. சரிங்களா சார்? இனி அடுத்து எங்க மூவ்மெண்ட் ஆகணும், 26,050 வரணும்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பையர் செல்லரா மாறணும். ஓகேங்களா? சார் டார்கெட் 1:1 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் பேஸ் பண்ணி வைக்கலாமா, இல்ல 10% அதுவே பெஸ்டா இருக்குமா சார்? ஓகே, இப்ப இருக்கிறது வந்து நீங்க 5% 10% தான் வைக்கணும் சார். 5% 10% டார்கெட். ஓகே. சார் இப்ப ரெட் கலர் கிரீன் கலர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஒரு சின்ன டவுட், இப்ப ரெட் கலர் இப்ப மூணு லைன் ஃபுல்லாவே ரெட் இருக்குன்னா அங்க புட்டு செல்லர் இருக்காங்கனால ரெட் காமிக்குதா, பையர் இருக்காங்கனால ரெட் காமிக்குதா? இங்க சொல்றீங்களா, இந்த 3 டாட் சொல்றீங்களா சார்?
ஆமா சார். இப்ப அந்த 3 இந்த 4மே இப்ப ரெட் கலர் இருக்குன்னா, இப்ப புட் செல்லர் அங்க டாமினேட்டா, புட் பையர் டாமினேட். இப்ப கிரீன் ரெட்னா செல்லர் டாமினேஷன். இப்ப இந்த பக்கம் கிரீன்னா பையர் சி செல்லர் டாமினேஷன் வருமா? அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. இதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்ப வந்து கிரீன் அப்படின்னாவே அங்க பையர் டாமினேஷன் இருக்காங்க. அந்த பையர் தான் உள்ள இருக்காங்க இந்த இடத்துல. அதாவது சில வந்து பையர் இருக்காங்க, புட்ல வந்து செல்லர் இருக்காங்க. செல்லர் இருக்காங்க. அவ்வளவுதான். சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப அவ்வளவுதான். சரி. பிரைஸ் ஆமாங்க சார். இப்ப 4மே 3 டாட்ல வந்து என்ன இருக்குன்னா அங்க கிரீன் இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஷார்ட் செல்லிங் பண்ணிருக்காங்க. அத நேக்கட் செல்லிங்கும் பண்ணிருக்காங்க, ஹெட்ஜ் பண்ண செல்லிங்கும் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. மிக்ஸ் ஆகும்போது தான் நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி வாலடைலா இருக்கும். இந்த பக்கமும் இருப்பாங்க, அந்த பக்கமும் இருப்பாங்க போது வாலடைல் மார்க்கெட் வரும். ஆமா ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்போ 26,000 வந்துருச்சு இல்லீங்களா? இப்போ நீங்க நிஃப்டியோட ஹை பாருங்க 26,000 வந்துருச்சுங்க. இல்லீங்களா? எப்படி தெரியும் சார்? 26,000ல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன முடிவு பண்றாங்க? மார்க்கெட் 26,000 தாண்டும் அப்படின்னு அங்க செல் பண்றாங்க. எதுக்காக செல் பண்றாங்க? அங்க செல் பண்ணா தான் அந்த பிரீமியம் கரையும், அது 0 ஆகும். நம்ம அந்த செல் பண்ணி அந்த பிரீமியத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா சார்? ஓகே. அதான் விஷயம். சரி. நம்ம செல்லர் பாயிண்ட்ல இருந்து பாருங்க. அப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே சார். சொல்லுங்க சார். சார் எஸ்டிஆர் வந்து அட் த மணியை வச்சு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. டிஎஸ்டிஆர் எதை பேஸ் பண்ணி சார் ஒர்க் ஆகுது? இப்போ எம்எஸ்பி டேபிள்னா டிஎஸ்டிஆர் வந்து டைனமிக் எஸ்டிஆர் ரேஞ்சுன்னு சொல்றதுங்க சார். இது வந்து எஸ்டிஆர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுதுங்க. அது எப்படி சார் வேரியேஷன்? அது ஃபார்முலா எப்படி சார்? அது எஸ்டிஆர் இப்போ ஒரு அப்ல இருக்கும்போதே அது பை செல் மாறி மாறி வருது எப்படின்னு. அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்குது இல்லைங்களா? அது ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சில் 0க்கு மேல இருந்தா கால் ஆப்ஷன் பை பண்றாங்க, 0க்கு இருந்தா புட் ஆப்ஷன் பை பண்றாங்க சார். ஓகே பாருங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் நான் வந்து 2 விஷயம் பார்க்க போறேங்க. அதாவது பாருங்க, இந்த எம்எஸ்சி டேபிள்ல இந்த கலர் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இது எது மீன் பண்ணுது அப்படின்னாங்க, இப்போ சப்போஸ் இந்த 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் பை வச்சிருக்காங்க, கரெக்ட்டுங்களா? இதுல ஸ்ட்ராங்கஸ்டா ஒரு லெவல்ல பை வைக்கிறாங்க பாத்தீங்களா? பாருங்க, அது வந்து இந்த லெவல். அதை எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கால் விவேப்ல வந்து ஒரு கலர் கோடு மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த கோட்ஸ் அங்க இருக்குன்னு என்ன அர்த்தங்க? நம்ம கிரீன் அந்த டாட்ஸ் இருக்கு, அதோட கிரீன் கோட் மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தங்க? அந்த லெவல் ஸ்ட்ராங்கா பை பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தங்க. ஆப்போசிட்ல பாருங்களேன், இது 25,900 புட் ஆப்ஷன்ல அங்க என்ன பண்ணுங்க, 3 ரெட் டாட்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல கலரிங்கும் இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து ஹையஸ்டா செல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 4 செல்லிங்ல இங்க ஹையஸ்டா செல் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ஆகுங்க? இந்த பர்டிகுலர் லெவல் 25,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலா இருக்கும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் வச்சுங்களா? இப்படி நம்ம என்ன பண்றோம்? சப்போர்ட் லெவல் தெரிஞ்சதுன்னா நமக்கு 2 யூஸ் இருக்கு. என்னன்னா, சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஃபால் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? 25,900ல சப்போர்ட் எடுத்துட்டு மூவ்மெண்ட் ஆயிருக்கும். அப்படித்தான் இல்லைங்களா? ஓகே. நீங்க வந்து இப்ப நிஃப்டியோட லோ எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோ இருக்கு லோ இன்னைக்கு? நமக்கு டே லோ எவ்வளோ இருக்குங்க? நிஃப்டியோட இன்னைக்கு டே லோ என்னதுங்க? நிஃப்டியோட டே லோ வந்து 25,906. ஓகேங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக் என்னது? 25,900 பக்கம் வந்தோட தான் அது மொமெண்டம் ஆகுதுங்க. புரியுதுங்க? ஏன்னா அது வந்து ஒரு அந்த பிரைஸை நோக்கி மார்க்கெட் வருது அப்படின்னாவே இந்த பையருக்கும் ரிஸ்க், இந்த செல்லருக்கும் ரிஸ்க். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட்டை வேகமா தள்ள ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி ஸ்ட்ராங் லெவல் என்னதுங்க? சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது என்னதுங்க? ரெசிஸ்டன்ஸ். நம்ம கால் செல்ல இதே மாதிரி ரெட் டாட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல ரெட் டாட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெட் டாட்டோட சேர்ந்து இந்த மாதிரி கலர் கோட் இருந்தா என்ன அர்த்தங்க? அது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலா மாறிடும். இதே மாதிரி புட் சைட்ல வந்து பை பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப நான் புட் சைட்ல 3 கிரீன்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப 26,050 யாரோ ஒருத்தங்க பை பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன? இப்ப சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து கிரீன் கோட் வருது, அதாவது இந்த கலர் கோடு மாதிரியே இந்த கால் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரியே இங்க வருதுன்னு என்ன அர்த்தங்க?
அப்போ அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அங்க கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இப்ப நான் பார்க்கல ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இப்ப டேபிள்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குங்களா? சப்போர்ட் மட்டும் தான் இருக்குங்களா? இப்ப இருக்கிறதுல சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் பை. ஓகே பாருங்க. இப்ப அப்பல 26,000 தாண்டது. இந்த ஒரு கிரீன் டாட் வந்ததுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகுது பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா ஐடிஎம் பை பண்ணாவே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அங்க ப்ராஃபிட் புக்கிங் வரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் சைட்ல கால் ஆப்ஷனை பை பண்றாங்க, அங்க புட் ஆப்ஷனை செல் பண்ணாங்கன்னா அது சப்போர்ட். ஓகேங்களா? இதே மாதிரி கால் ஆப்ஷனை செல் பண்றாங்க, புட் ஆப்ஷன் பை பண்ணா அது என்னதுங்க? ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. சப்போஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் 25,900 பிரேக் அவுட் ஆயிருந்தா என்ன ஆகும்னாங்க, அங்க ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் கவரிங் ரேலி வரும். ஓகேங்களா? அப்ப வந்து எந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பவர்ஃபுல் மொமெண்டம் வரணும்னு தெரியும் பாத்தீங்களா? அதுக்காக தான் இந்த கலர்ஸ் கூட கொடுத்துருக்கோம். இந்த லெவலுக்கு எல்லாம் மார்க்கெட் பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சுனாவே என்ன ஆகுங்க? அந்த சைடு ஹெவியான மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஆப்போசிட்ல நமக்கு வந்து சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? மார்க்கெட் நமக்கு 25,900 அதை நோக்கி வந்ததுன்னா நம்ம திரும்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மேல வரதான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது கால் பவர் அண்ட் புட் பவர். இதுல வந்து சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டுமே கிரீன் இருந்ததுன்னா நமக்கு புல்லிஷ் மார்க்கெட். இது ரெண்டுமே ரெட் இருந்தா என்னதுங்க? அது பேரிஷ் மார்க்கெட். இதுல அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இப்ப இந்த கால் பவர் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து கிரீனுக்கு இருக்கு. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்குங்க? ஒரு பாசிட்டிவான வேல்யூ இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகேப்பா. இங்க எவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்குதுங்க? நமக்கு கிட்டத்தட்ட 15,83,000 கான்ட்ராக்ட்ஸ் லாங் எடுத்து வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஆப்போசிட்ல பாருங்க. புட் பவர் என்ன இருக்கு? நம்ம சப்ராக்ஷன் மாதிரி போட்டுட்டு அங்க 7 லட்சம் கான்ட்ராக்ட் ஷார்ட் செல்லிங் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஷார்ட் செல்லிங் அங்க செல்லிங் பண்ணாலும் புல்லிஷ் தான் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா? அத புட் ஆப்ஷனை செல் பண்றதும் அந்த கால் ஆப்ஷன் லாங் பண்றது புல்லிஷ் தான் இல்லைங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டோட கலரும் எப்படி இருக்குங்க? நமக்கு கிரீன் இருக்கு. ஓகேங்களா? இதுவே ரெண்டுமே ரெட் இருந்ததுன்னா அது பேரிஷ் மார்க்கெட். ஓகே. இது எப்ப யூஸா இருக்கும்? இப்ப அதான் நம்ம சில கிளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல 4 கிரீன் இருக்கு, 1 ரெட் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தா 4 இந்த 4 ரெட் இருக்கு. அடுத்து வந்து ஒண்ணே 1 கிரீன் இருக்கு. இப்ப எடுக்கலாமா அப்படின்னு நீங்க வந்து அந்த இடத்துல நினைக்கல. இந்த பவர் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம வாலட்டலா இருந்தாலும் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க? நமக்கு ரெண்டுமே கிரீன் இருக்கனால புல்லிஷ் மார்க்கெட். ஓகேங்களா? ஏன்னா இங்க இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் லாங் வச்சிருக்காங்க. சரிங்களா? இங்க கான்ட்ராக்ட்ஸ் அவங்க என்ன பண்ணி அங்க வந்து ஷார்ட் செல் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இது ரெண்டுமே கிரீன்ல இருந்ததுன்னா நமக்கு புல்லிஷ் மார்க்கெட். ரெண்டுமே ரெட் இருந்ததுனாங்க அது பேரிஷ் மார்க்கெட். சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஓவரால் அதாவது இந்த கால் பவர் புட் பவர் வந்து ஓவரால் எல்லா கான்ட்ராக்ட்டும் சேர்த்து இருக்கு. இது என்ன பண்றோம்? 5 கான்ட்ராக்ட்ஸோட ஃபுல் ரிசல்ட். சரி இதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இந்த சைடு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்க்கிறது ஃபைனலா இருக்கக்கூடிய மார்க்கெட் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டுங்க. இப்போ இந்த சார்ட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே இந்த டேஷ்போர்ட்ல கொடுத்தாச்சு. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். இப்போ ஒரு பாக்ஸ் கிரீன். இப்போ வந்து கால் ஆப்ஷன் கிரீனா இருக்கு இல்லைங்களா? அடுத்து அந்த செகண்ட் பாக்ஸ் புட் ஆப்ஷன் ரெட்டா இருக்கு. அப்போ இது என்ன மார்க்கெட்டுங்க? இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு கிரீனா இருக்கு. அது வந்து கால்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அடுத்த பாக்ஸ் புல்லிஷ் ரெட்ல இருக்கு. புல்லிஷ் மார்க்கெட். ஓகே கரெக்ட். இப்போ வந்து புல்லிஷ் மார்க்கெட். இதே மாதிரி செகண்ட் பாக்ஸ் கிரீன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் விட செகண்ட் பாக்ஸ். இந்த செகண்ட் பாக்ஸ் கிரீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ரெட் இருக்குன்னாங்க பேரிஷ். ஓகேங்களா? பேரிஷ் மார்க்கெட். அவ்வளவு சிம்பிள். இங்க இருக்கிற சார்ட்டே தாங்க. இந்த சார்ட்ல கூட எஸ்டிஆர் இண்டிகேட்டர், அடுத்து பிஓசி, அடுத்து விவேப். இது எல்லாத்தையுமே எடுத்து இங்கேயே நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? உங்களுக்கு சார்ட் ரீடிங்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து சிம்பிளிஃபைடா வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுல எது கிரீன் பாருங்க, அந்த பக்கம் என்ட்ரி பண்ணிக்கங்க. சார் இப்போ அந்த பக்கம் என்ட்ரி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளவு சார் வைக்கிறது? இப்போ நான் நார்மலா ஃபைனல் டேஷ்போர்ட் படுத்து வைக்கிறேன். இப்போ இதுமே பார்க்கல. மார்க்கெட் டைரக்ஷன் இப்போ புல்லிஷ்ல இருக்கு. கால் ஆப்ஷன் பை பண்றேன். இப்போ ஸ்டாப் லாஸ் டார்கெட் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வைக்கலாமா இல்ல? நம்ம ஸ்டாப் லாஸ் எப்பவுமே ரீசன்ட் கேண்டில் லோ தான் ஸ்டாப் லாஸ். அந்த ரீசன்ட் கேண்டில் லோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்.
இல்லைன்னு என்ன பண்ணலாங்க, அந்த கால் ஆப்ஷனோட டே லோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதாவது இன்னத்த லோன் ஒன்று இருக்கும், அந்த லோக்கு இங்க எஸ்எல் வச்சுக்கோங்க. அங்கிருந்து மொமெண்டம் ஆனோன்னு என்ன பண்ணலாங்க, அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்ல எக்ஸிட் பண்றது பாருங்க. ஸ்டாப் லாஸ்ங்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நோக்கம் இருக்கணுங்க சார், நம்ம டார்கெட்ல எக்ஸிட் பண்ணவே 5%ல அதுதான் நோக்கமா இருக்கணும். ஓகேங்களா, இனிஷியலா நீங்க 5% டார்கெட், அந்த 5%ல எக்ஸிட் பண்றது தான் டார்கெட்டா இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம், நீங்க ஸ்டாப் லாஸ் அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டார்கெட் வெயிட் பண்றீங்கன்னா தான் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இந்த மாதிரி சிம்பிளிஃபைடா என்ன கொடுத்துட்டோங்க, இந்த டேஷ்போர்ட்லயே 2ல எது கிரீன் இருக்குன்னு பாருங்க. இப்போ சப்போஸ் ஒன்னு வந்து எல்லோல இருக்கு, அடுத்து இன்னொன்று ரெட் இருக்குனால அப்போ என்ட்ரி பண்ண வேண்டாம். சரிங்களா, ஒன்னு கிரீன் இன்னொன்று ரெட்ல இருக்கணும், அதான் ஃபுல் கன்ஃபர்மேஷன். அப்போ என்ட்ரி பண்ணிட்டு ஒரு 5% அங்கிருந்து மொமெண்டம் ஆகும், நீங்க அங்க வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்க அது பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், எம்எஸ்வி செக் பண்ணி பாருங்க. ஒரு சைடு கிரீன் இருக்கா, ஒரு சைடு ரெட் இருக்கா, அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ மார்க்கெட். சரிங்களா, நீங்க நமக்கு வந்து வாலட்டைல் அடுத்து சைடு வேஸ்ல என்ட்ரி பண்ணுங்கிறது கான்செப்டே இல்லை. சரிங்களா, நமக்கு வந்து எப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குதோ என்ன பண்றாங்க, அப்போ மட்டும் தான் என்ட்ரி பண்றோம். ஓகே, 2 மினிட்ஸ் இருக்கு. நீங்க ஏதாவது டவுட் தான் கேட்கலாம், இல்லைன்னா மீண்டும் மற்ற விஷயத்துல சந்திக்கிறேன். சரிங்களா, ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா இப்போ நம்ம நீங்க சொல்ற அந்த பியூசி வந்து சப்போஸ் ஒரு டைம் ஹிட் ஆகும்போது நம்ம பாயிண்ட் எடுக்க முடியல, அதாவது கால், அதாவது ஆப்ஷன் அதை இது பண்ண முடியல, பை பண்ண முடியல, மறுபடியும் அதே பியூசியோட இது போட்டு பை பண்ணி வச்சுட்டோம்னா அந்த பாயிண்ட் வரும்போது மறுபடியும் பை பண்ணலாங்களா அந்த மாதிரி? ஓகே, பாருங்க சார். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுன்னா, இந்த பிரைஸ் ரொம்ப தூரம் வந்துருச்சு, கரெக்டுங்களா சார். இப்போ அந்த பிஓசி எங்க இருக்கு, 86ல இருக்கு. சரிங்களா, 86ல வந்து போட்டு வச்சு நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாங்க. அந்த பிரைஸ் இங்க சப்போஸ் கன்சல்டேட் கீழே வருதுன்னு வச்சுக்கங்களேன், அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸா அந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆகுதான்னு பாருங்க. சரிங்களா, இல்ல அந்த பிரைஸை தொட்டது நமக்கு வந்து கொஞ்சமா திரும்புதான்னு பார்க்கணும், அப்பதான் என்ட்ரி பண்ணணும். சார் இன்னொரு டவுட், அந்த விவேப்க்கும் அதே மாதிரி வச்சுக்கலாமா சார்? விவேப்லயும் திருப்பி விவேப்ல என்ட்ரிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஆப்ஷனா தான் வைக்கணும் சார். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிஓசி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 86 வாங்குறது பிஓசி, கரெக்டுங்களா சார். இந்த பாயிண்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேண்டில் அந்த பிரைஸ் கீழே வந்திருக்குங்களா, வரல, கரெக்டுங்களா சார். அப்ப இந்த பிரைஸ்ல என்ட்ரி பண்ணியிருந்தா அது நமக்கு அது சரியான பிரைஸா தானே இருக்குங்க. இது வந்து விவேப்ல என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை விவேப்புக்குள்ள உடச்சிட்டு திரும்ப என்ன ஆகுதுன்னா அந்த பிரைஸ் மேல தான் போகுது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருப்பீங்க, அது சப்போஸ் வந்து ஒரு 3% போகுது, ஆனா அடுத்த கேண்டில் என்ன, அடுத்த சில கேண்டில்ல அதே லோவா வந்து அது என்ன ஆகுது, உங்களுக்கு பிரேக் ஆகுது. அப்போ ஒவ்வொரு தடவை என்ட்ரி பண்ண ஒவ்வொரு தடவை எஸ்எல் ஹிட் அடிச்சுட்டு தான் இருக்குங்க. இது நீங்க செகண்டரி ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆப்ஷன் பிஓஸ்ல என்ட்ரி பண்றது பிரைமரி ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்புறம் செகண்டரி ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண விவேப்ல சப்போர்ட் எடுக்குது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்வி அடுத்து எஸ்டிஆர் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சுன்னா அப்ப நீங்க விவேப்ல நீங்க எடுக்கலாம். விவேப்புக்கு செகண்டரி ஆப்ஷன், ஏன்னா நீங்க விவேப்ல என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டாப் லாஸ் லைன். அந்த ஸ்டாப் லாஸ் சில நேரம் சப்போர்ட் எடுத்துட்டு மூவ்மெண்ட் ஆகும், சில நேரத்துல என்ன ஆகுங்க, அங்கிருந்து மொமெண்டம். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலையில பாருங்க ஒவ்வொரு என்ன ஆகுதுன்னா நல்லா உங்களுக்கு விவே பிரேக் ஆகி தான் மேல வருது, கரெக்ட்டுங்களா சார். ஓகே சார். அந்த பிஓசி என்ட்ரி பண்ணி அங்கிருந்து பாருங்க 10% டார்கெட் வச்சுக்கோங்க, அதான் கரெக்டா இருக்கும். சார் அதே மாதிரி இந்த பிஓசியும் சேம் ஆஸ் இட் இஸ் செல்லிங்கும் சார். இந்த கால் பிரைஸ்க்கு புட் சைடில் வந்து செல் பண்ணுவோம் சார், சப்போஸ் செல்லிங் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஆப்ஷன் ஸ்டார் ரொம்ப ரொம்ப ஈஸியான டூல். எப்படின்னு பாத்தீங்கன்னாங்க, இப்போ இந்த ரெண்டுல எந்த சைடு நம்ம வந்து செல்லர்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். இதுல என்னன்னா புட் சைடு தான் உங்களுக்கு என்னதுங்க அதிகமான செல்லர்ஸ் இருக்காங்க, 4 ஸ்ட்ரைக் போய் செல் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாங்க, நீங்க செல் பண்ணி இப்போ சப்போஸ் ஏடிஎம்ஏ செல் பண்றீங்கன்னா இந்த பிஓசி இருக்கு பாத்தீங்களா, புட் பிஓசி 74, கரெக்ட்டுங்களா. 74 ஒவ்வொரு தடவை அங்க வரப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது, அதாவது வந்து புட் சைட் பிரைஸ் ஃபால் ஆகுது, கரெக்ட்டுங்களா. அப்ப என்ன பண்றீங்க, அப்ப இங்க வந்து 74 வந்தா நீங்க அங்க நீங்க செல் எடுக்கலாம். சரிங்களா சார். இதுவே நீங்க சப்போஸ் ஏடிஎம் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் ரிஸ்கா இருக்குன்னு என்ன பண்ணிக்கலாங்க, லாஸ்ட் கான்ட்ராக்டான 25,850 நீங்க செல் பண்ணலாம். சார் இப்போ ஹலோ, சொல்லுங்க சார். இப்போ நம்ம செல்லரா இருக்கோம், இப்போ அந்த எம்எஸ்பி டேபிள் கொஞ்சம் காட்டுங்களா. எம்எஸ்பி டேபிள் இப்போ 25,900 லெவல்ல யூஜா செல்லிங் இருக்குது. இப்போ நார்மலா நான் அந்த ரெட் கலர் லைன்ல இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செல் பண்ணிடுறேன், பிஓசி பார்த்து செல் பண்ணிட்டு சாதாரண ஒரு 10% 20% ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஃபிக்ஸ்டா போட்டா கரெக்டா இருக்குமா சார்? ஓகே, இப்போ நீங்க ஆப்ஷன் செல் பண்றீங்கன்னா என்ன பண்ணலாம்ங்க சார்,
20% டார்கெட் பிரீமியம் டிகே ஆகணும். சரிங்களா? அதான் நம்ம அதுதான் அதாவது இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். அப்ப என்ன பண்றீங்க? 25,900ங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தங்க? நாளைக்கு 25,900 ஜீரோ ஆயிருங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்பவே செல் பண்ணி அதை நீங்க வச்சிருக்கலாம் இல்லைங்களா? இப்ப செல் பண்ணீங்கன்னா நாளைக்கு பொசிஷன்ல அது ஜீரோ ஆக போகுது. ஓகே சார், இதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணுமா? நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா இதுதான் பொசிஷனல் ஸ்டாப் லாஸ்ங்க சார். அதாவது அந்த கலர் கோட் மேல இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இதுதான் பொசிஷனல் ஸ்டாப் லாஸ். அப்படிங்களா 91.32ங்கிறது ஸ்டாப் லாஸ். இது வந்து சப்போஸ் சாரி நாளைக்கு எக்ஸ்பீரியன்றதுனால நாளைக்கு திடீர்னு சப்போஸ் மார்க்கெட் வந்து புட் சைடு அதாவது செல் பண்றது பதிலாக அதாவது ஆப்போசிட்ல ரியாக்ட் ஆச்சுன்னா சப்போஸ் இதே கால் பிரைஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சுன்னா புட் சைடுல அதுக்காக ஸ்டாப் லாஸ் போடுறது கொஞ்சம் சேஃபா என்னன்னு கேக்குறீங்க அதானங்க சார்? ஆமா சார். ஓகே, இப்படியே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஓகேங்க சார். ஸோ எனிவே ஒரு சில டைம் சேஃபர் சைடுக்கோ ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபர் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ நீங்க வந்து பொசிஷன்ல நீங்க வந்து கேரி ஓவர் பண்றீங்கன்னா அப்ப நீங்க ஹெட்ஜ் பண்ணிக்கலாங்க. அதாவது 25,900 நீங்க செல் பண்ணிட்டீங்க சார். அடுத்து 25,500 பை பண்ணிடுங்க. அப்ப ஹெட்ஜ் ஆயிருச்சுங்களா? அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபால் ஆனா கூட அங்க ஒரு கவர் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? நீங்க அப்படி பண்ணலாம். இல்லைன்னா பொசிஷன்லாவே நீங்க வந்து என்ன பண்ண பொசிஷன் வேண்டாம் இன்ட்ராடே மட்டும் பண்றீங்கன்னா காலையில பாருங்க. காலையில மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ்ல செல் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? அங்க நீங்க செல் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஒரே ஒரு டவுட். இப்போ இந்த மந்த் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு வந்து ஆப்ஷன் ஸ்டார் வந்து டைரக்டா அந்த ப்ரீமியம்ல பே பண்ணலாம்ல இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இது பண்ணிட்டு எந்த இதுக்கு பண்ணலாம் சார்? அது ஒரு டவுட். பண்ணிக்கலாம். போத் ஆப்ஷனும் கரெக்ட் தான். நீங்க வந்து எங்களுடைய வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு சொன்னீங்கனாலும் பண்ணிக்கலாம் சார். இல்ல டைரக்டா வெப்சைட் ஆப்ஷன் ஸ்டார் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? அங்கேயே பார்த்தா பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோங்க சார். அதுல பேமெண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். ஓகே பாருங்க, இந்த பேமெண்ட் லிங்க் ஓகே சார். ஆப்ஷன் ஸ்டார் .in/pay இதுல போனீங்கன்னா இதுல உங்களோட இங்க என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிரும் சார். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ ஒன் டே ஃபுல்லா டிஎஸ்டிஆர் ஆல்கோ ரன் பண்றேன். இப்போ ஸ்லிப்பேஜ்லாம் இதுவாமா சார் அது? ஏன்னா போத் சைடு என்ட்ரி மாத்தி எடுத்துட்டே இருக்கு. 1 லாட்ல ட்ரை பண்ணா எப்படி சார் ப்ராஃபிட்டா இருக்குமா? ஓகே, நீங்க டிஎஸ்டிஆர் ஆல்கோ பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நமக்கு 1 மினிட் தான் யூஸ் பண்ணணுங்க. ஓகே, அடுத்த 1 ஹவர் வந்து என்ன பண்ணுங்க, நீங்க 5 மினிட்ஸ் மாத்திக்கணுங்க. ஓகே ஓகே, நீங்க வந்து இதே 1 மினிட்ல பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா டிஎஸ்டிஆர் பாத்தீங்கன்னா அதிகமா பை செல் என்ட்ரி விழுந்துகிட்டே இருக்குங்க டிஎஸ்டிஆர்ல. அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மாத்திட்டீங்க ஆஃப்டர் 1 ஹவர். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வந்து 1 மினிட்லயே ரன் பண்ணுங்க, ப்ராஃபிட்டா இருக்கும். அது 1 லாட்ல பண்ணா கரெக்டா இருக்குமா சார்? ஃபர்ஸ்ட் நீங்க 1 லாட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அப்புறம் அப்படியே உங்களுக்கு அந்த லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. நம்ம அல்கோங்கிறது எப்பவும் செகண்டரி கான்செப்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைமரி என்னதுங்க, நம்ம எம்ஓசி டேபிள் பாக்குறீங்க, எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கோ அப்ப என்ட்ரி பண்றோம். சரிங்களா சார்? அல்கோன்றது இப்போ ஆக்சுவலா இப்போ நாங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டு என்ட்ரி பண்ணணும், இவ்வளோ ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை பண்ணிட்டு வச்சுட்டு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இப்போ சொல்றாருல சார், ஒருத்தர் சொன்னார்ல அந்த மாதிரி ஆகிட்டே இருக்குன்றதை விட அல்கோ பண்றது வந்து இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எங்களுக்குலாம் கொஞ்சம் சூட்டபுளா இருக்குங்களா இல்லைன்னா? ஏன்னா அல்கோ எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை இதுல, அதுதான். ஓகே, இது அல்கோ வந்து இது வந்து இப்ப இருக்கிறது பேசிக் அல்கோ கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா செபி நாம்ஸ் பிரகாரம் அல்கோஸ் பூரா க்ளோஸ் பண்ண சொல்றாங்க செபிங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா ஐபி அட்ரஸ் பூரா எங்களுக்கு வந்து காமன் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா ஒரு கிளைண்ட் விபிஎஸ் வாங்க வேண்டியது இருக்குங்க. அப்ப விபிஎஸ் வாங்குறது இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் மைக்ரேட் பண்ணணும். ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் மாதிரி அதை கிரியேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கிளைண்ட்ஸ் எல்லாம் அல்கோ ரன் பண்ண முடியுங்க. அதனாலதான் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து எல்லாத்தையுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க, நீங்க அல்கோ வந்து இன்டெகிரேஷன் பண்ணுங்க. ஆனா வந்து பாருங்க ஜான் ஃபெப்ருக்குள்ள இதை வந்து நீங்க இதை பண்ணணும், அதை சிங்கிள் யூசரா வந்து நீங்க மாத்தணும், அதுக்கு நான் ஐபிஎல் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப அதனால என்ன பண்ணிருக்கோம்னாங்க, இப்ப இருக்க பேசிக் அல்கோ கொடுக்குறோங்க சார். இதுல வந்து என்ட்ரி சிக்னல் பாத்தீங்கன்னா பிஓசி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிஓசி அடுத்து எஸ்டிஆர் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பிஓசி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எப்ப இந்த பிஓசி லைன் பிரேக் ஆகுது இல்லைங்களா அப்ப பொசிஷன் எடுக்குங்க. இது போத் கால் ஆப்ஷன் சைடும் எடுத்துக்கும். ஆமாங்க. ஓகே சார், இதுல நீங்க டார்கெட் செட் பண்றது பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 10% கொடுக்குறீங்க, அடுத்து செட் டார்கெட், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் 10% கொடுக்குறீங்க, செட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி ட்ரைலிங் டிஸ்டன்ஸும் நீங்க சப்போஸ் எனேபிள் பண்றீங்கன்னா இங்க ஸ்டாப் லாஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் கொடுத்து இங்க செட் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும்.
இந்த ஆல்கோ ரிலேட்டட் அட்லீஸ்ட் ரொம்ப இது பெரிய டாபிக் சார். ஏன்னா ஆல்கோ இதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் வீடியோஸ் வேணா உள்ள பார்த்தேன் நான் டெலிகிராம்ல வீடியோஸ் அந்த அளவுக்கு இல்ல ஆல்கோ. நம்மளுக்கு விட ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க சார். இது வந்து சிம்பிளா தான் இருக்கும். என்னன்னா இப்ப இங்க இருக்கு இல்லைங்களா சார், இதுல வந்து 2 கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அது பிஓசி அடுத்து எஸ்டிஆர். இந்த பிஓசில என்ட்ரி கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு என்ன ஆகுனாங்க, இப்போ வந்து கால் பிஓசி பிரேக் ஆகி தானே இந்த இடத்துல மொமெண்டம் ஆச்சு இல்லைங்களா. இந்த 86 நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அல்கோவே எடுத்துருவோங்க. ஓகே சார். நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறோமோ அந்த பர்சன்டேஜ் அச்சீவ் ஆனோடனே மறுபடியும் டார்கெட் ஹிட் ஆனோடனே ஆமா கரெக்ட். இதுல என்ன நோட் பண்ணாது அப்படின்னாங்க சார், இதுல வந்து இங்க இருக்க எம்எஸ்சி கன்சிடர் பண்ணிக்காது இந்த அல்கோஸ் எதுவுமேங்க. எம்எஸ்சி நம்ம செக் பண்ணி தான் பிளேஸ். அதனாலதான் என்னன்னா நம்ம அல்கோவோட ஏன் மேனுவல் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னாங்க. இதில் நம்ம பார்த்துருப்போம் கரெக்டுங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு. இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அப்படியே வந்து 2 டாட் இருந்து இப்போ 3 இருக்கு. இப்போ நல்லா உங்களுக்கு வந்து அந்த சைடு நம்ம கால்ஸ் மொமெண்ட் இருக்கு நமக்கு தெரியுது கரெக்டுங்களா. ஆனா அல்கோ வந்து பிரின்சிபல் தான் ரன் ஆகுதுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டாட்ஸ் கட் ஆன கூட இன்ஸ்டன்டா எடுத்துரும். அந்த இடத்துல எடுத்துட்டு நம்ம செட் பண்ண இந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ்ல எக்ஸிட் பண்ணிக்கும். இதுல சார் இப்போ நீங்க இந்த அல்கோ ட்ரேடிங்ல சார் இந்த பிஓசி போட்டுட்டு எக்ஸிட் சிக்னல் நன் கொடுத்துட்டு நீங்க கொடுக்க சொல்றீங்க. பட் அந்த பிஓசிங்கிறது நான் கால் சைடா புட் சைடான்றது அல்கோக்கு எப்படி தெரியும் சார்? அது நமக்கும் தெரியாது இல்லையா, எந்த பிஓசில நம்ம எடுக்கணும். ஏன்னா இப்ப ஆட்டோமேட்டிக்கா எடுத்தது அப்படின்னா நான் கால் சைட் பிஓசி போடுது. சார் அது இந்த பிஓசி பொறுத்தளவுக்கு அது ஆட்டோமேட்டட் சிஸ்டம் சார். அதுங்க இது என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்த டாட்டை வந்து எந்த பிரைஸ் கிராஸ் பண்ணதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடு பொசிஷன் எடுத்துரும். இப்போ இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். ஓகே எடுத்துரும். ஓ ரைட். அப்ப நான் பை கொடுக்கும்போது இப்போ பிஓசின்னு போட்டுட்டு நான் ஸ்டார்ட் ட்ரேடிங்னு கொடுத்துடணும் தவிர கால் பை புட் பை போடக்கூடாது. வேண்டியது இல்லைங்க. அது எதுவுமே கொடுக்க வேண்டிய. இந்த பட்டன்ஸ் எல்லாமே மேனுவல் பட்டன்ஸ். இதுல அல்கோ பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து கொடுக்குறீங்க. இந்த பிஓசி கொடுத்துட்டு செட் அண்ட் டை கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே இந்த 2 லைன்ல எந்த பிரைஸ் கிராஸ் ஆகுதோ அந்த சைடு பொசிஷன் எடுத்துக்கும். இப்போ இருக்க கால் சைடு எடுத்துருக்கீங்களா, அப்போ வந்து புட் சைடு எடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க புட் பிரைஸ் வந்து 38 ரூபா இருக்குங்க. ஆனா பிஓசி வந்து 74 இருக்கு. அப்போ 74 கிராஸ் ஆனா தான் புட் சைடு எடுக்குங்க. ஓகே ரைட். பாருங்க அப்படியே நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ற பிஃபோர் எவ்வளவு இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் ஹை பிரேக் பண்ணி போயிட்டே இருக்குங்க. அதே வந்து உங்களுக்கு வந்து அந்த கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 120 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஓகே, அனைவரும் இந்த செஷன்ல எல்லாரும் வந்து நல்லா ப்ராஃபிட் புக் பண்றேன்னு நம்புறாங்க. ஓகே, மீண்டும் மற்றொரு செஷன்ல சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.